திரு பீட்டர் அல்போன்ஸ், பொதுவாக நீங்க கொள்கை சார்ந்த விவாதங்கள்ல அதிகமா எடுத்து பேசுவீங்க. ஆனா இது கூட்டணி அரசியல்ன்ற ஒன்றும் இருக்கு. ஏன்னா திமுக அணிகள்லாம் நீங்க டப்பிங் வாய்ஸ்ல பேசுறாங்க, ஏடிஎம்கே அப்படிலாம் பேசப்படுது. ஆனா இன்றைக்கு அமித்ஷா பிரகடனப்படுத்திட்டாங்க, என்டிஏ ஆட்சி அப்படின்னு பிரகடனப்படுத்தி திமுகவை ஊழல் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி திரு செந்தில் பாலாஜி அவர்கள், துரைமுருகன் அவர்கள் எல்லாரையும் அவங்க பட்டியல் போட்டு விமர்சிக்க தொடங்கி இருக்கிறாங்க. திரு அமித்ஷா அவர்களோட கூட்டணி கணக்கு எப்படி போகும்னு ஒரு அரசியல் பார்வையாளரா, அனுபவமிக்கவரா எப்படி யூகிக்கிறீங்க? என்ன மாதிரி போகும், எந்த திசையில? அதாவது விஜயன், நண்பர் ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஜகவை ஒரு 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக அந்த கட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் 2 உறுப்பினர் என்கிற நிலைப்பாட்டிலிருந்து இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய அளவிற்கு பாஜக வளர்ந்திருக்கிறது. அந்த கவ் பெல்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இந்தி பேசுகிற மாநிலங்களிலிருந்து பாஜகவை கர்நாடகா வரைக்கும் கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு ஆந்திராவிலையும் கொண்டு அவங்க கூட்டணி ஆட்சியை கொண்டாந்து அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அவங்க இடைவிடாமல் ஒரு திட்டத்தை தயாரித்துக் கொள்வதில் நிச்சயமாக இன்னைக்கு பாஜகவுக்கு இணையா வேற அரசியல் கட்சிகள் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 24x7 இந்த தங்களுடைய கொள்கைகளை, தாங்கள் எடுத்த நிலைப்பாட்டை, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு RSS என்கிற இயக்கம் எதற்கு துவங்கப்பட்டதோ, எந்த கொள்கைகளுக்காக அது உருவாக்கப்பட்டதோ, அந்த கொள்கைகளை காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அதை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்பதில் சமரசமில்லாமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி அது பாஜக என்று சொல்வதை விட அதற்கு பின்னால் இருக்கிற RSS என்று சொல்வதுதான் பொருத்தமா இருக்கும். RSS ஒரு சராசரி ஒரு அரசியல் கட்சிகளை மாதிரி திட்டமிடுவதில்லை. இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நிச்சயமாக 2026 ஆட்சியை பிடிப்பது என்பது அவங்க நோக்கமே இல்லை. அவங்க நோக்கம் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு மாற்று பாஜக இந்த நிலைக்கு வரணும். இந்த இடத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு முதல்ல டு கிராப் யாரையாவது அந்த ஸ்பேஸை காலி பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வர முடியும். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அதிமுகவை அதை மாதிரி பயன்படுத்திக்கலாம். எப்படி ஒரிசாவில் நவீன் பட்நாயக்க பயன்படுத்தினாங்களோ அதை போல அதிமுக பலவீனமா இருக்கு, இந்த பலவீனமா இருக்கிற அதிமுகவை நம்ம கைப்பற்றி கொள்ளலாம், அதுல இருந்து ஒரு அணி போட்டு பிற கொஞ்ச நாளைக்கு இந்த நத்த மீன் உள்ள போன உடனே அதை அப்படியே சாப்பிட்டுற மாதிரி அதிமுகவை சாப்பிட்டுறது, அந்த ஸ்பேஸ் நம்ம எடுத்துக்கிறது நினைச்சாங்க. ஆனா அதுல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் உஷாராயிட்டாரு. அவர் அதற்காக அவர் இடம் ஈல்ட் ஆகல. ரவீந்திரன் துரைசாமி சொன்னது உண்மை. ஆனா இன்னைக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடியை அதிமுகவில் தொடர்ந்து இருப்பதற்கு அவங்க அனுமதிக்கலான்னு நான் சந்தேகப்படுறேன். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குகிறார்கள். அவருக்கு நெருக்கடியை எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொன்னா, அவங்க தரப்பிலிருந்தே ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளை பாஜகவோட கூட்டணி வைத்தால்தான் நாம் எல்லோரும் தப்பிக்க முடியும். கூட்டணியில் வரலன்னு சொன்னா அதிமுக தோற்று போகும், அதோட அந்த கட்சி ஒரு முறை ஆட்சி வாய்ப்பை இழந்தால் அது போயிடும். அதனால எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல, அதிமுக என்கிற கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாஜகவோட கூட்டணி வரணுங்கிற மெசேஜ அவங்க தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு நீங்க சொன்ன தலைப்புல பாஜக ஆட்சின்னே சொல்லல, என்டிஏ ஆட்சி தான் சொல்றாங்க. என்டிஏ ஆட்சியில் இன்னைக்கு அவங்களோட யார் இருக்கா? ஒரு 5 சிங்கிள் மேன் பார்ட்டி தான், 5 தனிநபர் கட்சிகள் தான் இன்னைக்கு அவங்களோட இருக்கு. கட்சிங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா அதிமுகவை விட்டாச்சுன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் அவங்க கூட யாருமே இல்ல. அதுவும் இன்னொரு சந்தேகத்தையும் கிளப்புறாங்க, அது நியாயமா உண்மையான்னு தெரியல. ஆனால் அதை தள்ளி விடவும் முடியல. விஜய் என்கிற அந்த புது வரவு எதற்காக? அந்த வரவு அது எந்த வாக்குகளை கைப்பற்றுவதற்காக? அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா? பிரசாந்த் கிஷோர் யாரோட ஆளா வந்திருக்கிறார்? அவர் பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அல்லவா? குறிப்பா அமித்ஷாவுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர் அல்லவா?
அவர் வந்து இருக்கும்போது 24 திமுகவுக்கு நெருக்கமா இருந்தாரு ரொம்ப. நீங்க என்ன சார், நீங்க எல்லாத்தையும் கூர்ந்து கவனிக்கிறவர். இல்ல 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 இல்ல, நான் அதான் நான் இல்லன்னு சொல்லல. ஆனால் நீங்க என்னைக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து எம்ப்ளாயியா வர்றது வேற விஷயம். ஆனா வந்து ஒரு கனெக்டட் ரொம்ப வந்து தொடர்போட இருக்கிறது வேற விஷயம். இன்னைக்கு வந்து அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழகம் பரவாயில்ல வைத்துக் கொள்ளல. திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் திரும்ப அடுத்த எலெக்ஷன் வைத்துக் கொள்ளல? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து அவரால் என்ன செய்ய முடிந்ததுங்கிறது அவங்க புரிந்து கொண்டார்கள். அதான் இன்னைக்கு நேரு பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து ஒரு தவறு, அதாவது இன்னைக்கு வந்து நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை, யார் ஆதரிப்பார்கள் என்று தெரியாது, யார் எதிர்ப்பார்கள் என்று தெரியாதுங்கிற லைன்ல வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்திருக்கிறது. அது ஏன் சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி வந்து அது மேம்போக்கா அதை சொல்லிட்டு அதை முடிக்கல. அதுதான் நீங்க சொல்றது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். அதில் வந்து நம்ம இருக்கலாம், இல்லாம எப்படி இருக்க முடியும் அரசியல்ல? அதை வந்து அவர் முடிக்கணும்ல. எனக்கு வந்து நிரந்தர எதிரியும் இல்லை, எனக்கு நிரந்தர நண்பரும் இல்லை, யார் எதிர்ப்பார்கள் என்று சொல்ல முடியாது, யார் ஆதரிப்பார்கள் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்ல வரும்போது நான் இதை சொல்லிடுறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு நெருக்கடியை உண்டாக்குறாங்க. ஒன்று எங்களோட கூட்டணி வாங்க, அப்படி இல்லையா உங்களை தலைவராக இருக்க நாங்க விட மாட்டோம். அதுக்கு என்ன நெருக்கடிலாம் உண்டு? அதுதான் வந்து தேர்தல் ஆணையத்தில் வழக்கு, அந்த விசாரணை, அது ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து எதற்காக ஒரு சின்ன சலசலப்பு உயர்மட்ட தலைவர்களுக்கு மத்தியில் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் 1.5 வருடம்ங்கிறது இட்ஸ் a லாங் டைம் இன் பாலிடிக்ஸ். நமக்கு வந்து பாஜகவை பற்றி தெரியும். அவங்களால சாமபேத தான தண்டம்னு சொல்லி பலவீனமான நபர்களை வந்து எல்லா கட்சியிலையும் தேடிக்கொண்டே இருப்பார்கள். எந்த கட்சிகளெல்லாம் பலவீனமான நபர்கள் இருக்கிறார்களோ ரவீந்திரன் அவர்களும் சொன்னாங்க, திமுக வெர்சஸ் பாஜக, திமுக அணி வெர்சஸ் பாஜக அணின்னு நிறுத்துவது 26ல, 29ல 1-to-1 கான்டெஸ்டா மாத்துறதுன்ற பாயிண்ட் அவ்வளவு எளிதில் அதிமுகவை பலவீனப்படுத்திட முடியும்னு நினைக்கிறீங்க? 29, அதாவது இன்னைக்கு வந்து பழனிசாமி என்கிற அந்த தலைமை தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் இருக்கிறார். பழனிசாமியை விட்டுட்டு எடப்பாடியை விட்டுட்டு அந்த இடத்துல வேற யார் வந்தாலும் அவங்களால வந்து ஒரு நாள் கூட நிக்க முடியாது. அதுக்கு அடுத்த ஆல்டர்னேட்டிவ் நீங்களே சொல்லுங்க. நீங்க வந்து இன்னைக்கே வந்து இப்ப டிடிவி தினகரனும் வந்து ஓ பன்னீர்செல்வமும் அடிக்கடி ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க, பாஜகவோடு தான் இருக்க வேண்டும், அவங்களை விட்டு ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்த கட்டத்துல 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுகவுக்கு யார் வர முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, அவங்க யாரோட அலைன்டா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதனால எடப்பாடி எடுத்துட்டீங்கன்னு வச்சீங்க, பொல பொல பொலன்னு கீழே விழுந்துரும். அதனாலதான் அவங்க வந்து எடப்பாடியை கார்னர் பண்றாங்க. அப்ப எடப்பாடி வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒண்ணு நான் என்னுடைய தலைமையில தேர்தலை சந்திக்கிறது, நான் இருக்கிறது. ஆனா பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வச்சுக்கோங்க, எடப்பாடி இருப்பாரா? எனக்கு சந்தேகம் இருக்கு. பேசலாம். அது வந்து இன்னும் $1 மில்லியன் கொஸ்டின். அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தா இருப்பாரான்னு எனக்கு தெரியல.